சொந்தங்களே அனைவருக்கும் மதிய வணக்கம். மதிய வணக்கம். எல்லாம் என்ன பண்ணீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்கள் இன்னும் சாப்பிடல. இப்போதான் 3:30 மணி ஆகுது. மணியை கட்டு. மணி 3:30. இப்போ தான் எங்கள் அம்மா வந்து சாப்பாடு ஆக்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து குறுக்கடின்னு சொன்னாங்களா, அதனால் ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு வந்தோம். போனதுனால இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வந்திருக்கோம். வரவும் ரொம்ப தலைவலிச்சு. இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் வீடியோ எதுவுமே போடலை, பார்த்துருக்கீங்க. சமையலே பண்ணலை. இப்போ தான் அரிசி போட போகிறேன். எத்தனை மணிக்கு சாப்பிட போகிறோம் நானும் பாப்பாவும் தெரியல. எல்லாம் என்ன பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்க? அரிசி போட போகிறேன். அரிசி தான் போட போகிறேன். இதெல்லாம் போட போகிறேன். இன்னைக்கு சாப்பாடு நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்டேன். சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு லேட்டாக சாப்பிடுவோன்னே. இப்படி சொல்லி டெய்லி சீக்கிரம் தானே கரெக்ட் ஆகிட்டு தானே சாப்பிடுதான். இன்னைக்கு நேராக சாப்பிடுவோம். டெய்லி சீக்கிரம் சாப்பிடுவோம், இன்னைக்கு லேட்டாக சாப்பிடுவோம். அவ்வளோதான். நீங்கள் வந்து சாப்பிட்டு கேட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு காட்டுறீங்க. ஏன் காக்கா வாடி? காக்கா வந்தால் எடுத்துக்கணும். காக்கா வேற பாவம், அது வேற எப்பயும் போல 2 மணிக்கு சாப்பிட அப்படியே வச்சு வந்து கத்தியிருக்கும் போல. நாங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். 3 மணி பஸ் ஆகிட்டு. கூட்டம் ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டு மாத்திரை வாங்கி எல்லாம் அவ்வளோ நேரம் ஆகிட்டு. இன்றைக்கி அதனால தான் காலையில் ஒரு வீடியோவோட ஓடி போயிட்டோம். பஸ்ஸில் கிடையாது, பஸ் இல்லாத சொன்ன மாதிரி சீக்கிரம் போகணுன்ட்டு போயாச்சு. கத்திரிக்காய் தொக்கு மாதிரி வச்சு உருளைக்கிழங்கு பொரிச்சு கோஸ் பொரிச்சு இத்தனையும் பொரிக்கணும். பாப்பா வந்து பசிட்டாங்களான்னு தெரியும். கோஸ் பொரியா? கோஸ்லாம் பிடிக்கும் வேண்டாமா? வெட்டிட்டேன். அதை மட்டும் பொரியப்போ. வேலையும் நிறைய வேலை போகும். ட்ரெஸ்ஸு எங்கள் அம்மா ஜாக்கெட் பண்ணி விட்டாங்க. காமிச்சிரு, 2 ஜாக்கெட் மட்டும். அதை நிஜமாக கிழிச்சு காமிக்கிறேன். இந்த பேக்கேஜில் இருக்குது. அவ்வளோதான். கலரை மட்டும் அதிகம். ஒன்றை கூட காமிக்காம கூட மாட்டாங்க. காமிக்காமல் பொய் சொல்லுவாங்க, காமிக்காமல் வைக்கப்படாது. சோப்பு கலரில் ஒரு துணியும் மை ப்ளூலையும் ஒரு துணி. அவ்வளோதான். இது 2 ட்ரெஸ் கடைக்கு இப்போ அந்த 2 வாங்குறதுக்கு. அடுத்து வேலர் ஸ்வீட்ஸ். நினைத்தாலே இருக்கும். சொன்னனாலே வேலைதான். நான் சொன்ன மாதிரி வேலன் கடைகளில் ஒரு ப்ரெட் வாங்கினோம். அதுக்கடுத்து என்னன்னு மாற்றேன். ஜெயம் ஹாஸ்பிட்டல். அங்கே தான் போய் வந்து செக்கப் பண்ணிவிட்டு மாத்திரை இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் மாத்திரை தான் போட மாட்டேன். மாத்திரை போடணும். நீங்கள் ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி இருக்குது. டயர்டாக மாதிரி ஆயிடுச்சா? அடுத்து அதே வேளாண் கடையிலன்னா முறுக்கு நல்ல பையன் டொக்குன்னு போட்டு முறுக்குலாம் செதறிச்சு. முழுசாவை போட்டு சாப்பிட போகிறானே, உடச்சி தானே சாப்பிட போகிறான். நான் மாத்திரை தனியாக இல்லை, பேராஸ்டபிள் விழுந்துருக்கு. ஏதாவது கவர் பண்ண இல்லை, நீ தனியாக வாங்கிக்காது. தனியாக இல்லை, கவர் வந்து காய்கறி சூட விடத்தை எடுத்து காய்கறி. அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ். பாதாம் பிசின் ஊற வச்சுருக்காங்க. இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நம்ம வந்து சாயந்தரம் வந்து வீடியோ போடுவோம். ரோஸ் மில்க் இது கூட வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து சப்ஜா விதை வந்து ஊற வச்சுருக்கேன். என்ன பார்த்தாலும் தெரியும். சப்ஜா விதையும் பாதாம் பிசினும் ஊற வச்சுருக்கேன். நல்லா இருக்குது பாதாம் பிசின். இடம் அவங்க மறந்துடும். பாதாம் பிசின் நான் தோப்பில் போய் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா சாயந்தரம் ரோஸ் மில்க் போடுவோம். சோளம் எங்கே இருக்குது? சோளம் பின்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் வீடியோ போடுவாங்க, எங்கள் வீடியோவும் பாருங்கள். யூடியூப்ஸில் வியூஸ் விடுங்க. லைவை தான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க, லைவை விடுங்க. யூடியூப்ஸாக சொல்லுவாங்க லைவ்லாம் ஜூன் மாதம் தான்மா அப்படி சொல்லுவீங்களா? பாப்பா சொல்லுதா லைவ்லாம் ஜூன் மாதம் தானா? காய்கறி ரோஸ் கட் பண்ணியாச்சு. ஒரு மாதிரி கட் பண்ணிட்டாங்க காய்கறி. ஒன்று நான் எடுத்து அப்படியே சொல கூட கட்டேன். நல்லா கீழே வச்சு காட்டேன். இரு வாரம்மா போரும்மா எடுத்து தானே ஓகே. அவசரம் கொள்ளாதே மகளே, நீ அவசரம் கொள்ளாதே மகளே.
காய்கறி நம்ம பாவக்காய், தக்காளி, கோவக்காய், முள்ளங்கி. ஆமாம், ஃபுல்லுமே மருத்துவ குணமுக்கிய காய்கறிகள் தான் ஆகியிருக்கேன் இன்னைக்கு. ஆனால் நான் வந்து முள்ளங்கி நல்லா சாப்பிடுவேன், கோவக்காய் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கோவக்காயில் ஒரு 65 பண்ணுவாங்க பாருங்கள், செம்ம டேஸ்ட். அந்த வீடியோ கூட போட்டிருக்கோம் பாருங்கள், நல்லாயிருக்கும். தக்காளி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யார் மிலா காட்டுக்குள்ள ராஜாவே இருமா காட்டு. பாவைக்காய் காட்டுறேன் பொருங்க. நீங்கள்லாம் நேரம் சாப்பிட்ருப்பீங்க, இங்கே சாப்பிட 4:30 4:15 ஆயிரும் நினைக்கிறேன். போடு ஏமா போட்டு நொறுங்குது எல்லாம். நம்ம வந்து காய்கறி பார்க்கலாமா, என்னெல்லாம் வாங்கிட்டு. இது வந்து தன்னால வந்து விழுந்து காய்கறி. நான் இன்னைக்கு இது வச்சு தான் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போகிறேன். வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போகிறேன். அப்புறங்க பாகக்காய், மிளகா, கோவக்காய், தக்காளி, முள்ளங்கி, இது வந்து கொத்தமல்லி, ஆமாம் கொத்தமல்லி மட்டும் தான் இருக்குது, கருவேப்பிலை இல்லை. புதினா என்ன கேட்டாங்க, நம்ம வீட்டில் தான் ஃப்ரெஷ்ஷாக புதினா இருக்குது, அதனால் புதினா வாங்க பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் வாங்கிக்குவோம் காய்கறி. இதே போதும். சப்பா ஒரு முருங்கைக்காய் மட்டும், முருங்கைக்காய் இருக்கப்பறி ஒன்று எடுத்துகிறோம். நல்ல முருங்கைக்காய். அதை இங்கே பாரு, கொண்டா கொண்டா. எடுத்துகிற ஒன்றே ஒன்று எடுத்துகிறோம். டெக்னிக்கை காட்டுவோம். முருங்கைக்காய் வந்து சுற்றி வச்சுருக்கு இந்த தண்ணியில். ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இப்படி சுற்றினா தண்ணி செத்து போகாது. என்னம்மா? ஆமாம், அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். நம்ம வந்து கத்திரிக்காய் பார்த்து பார்த்து வெட்டுதாங்க. எத்தனை முடிச்சுங்க புதையல் தனி சேர்த்து போயிட்டுனா அப்புறம் முருங்காயில் வாங்கவே இல்லை. எது வேணும்? ஒன்று எடு. இதா ஒரு முருங்காவும் போட்டுக்கணும், கத்திரிக்காய் போட நல்லாயிருக்கும். போதும், ஒன்று போடும். இதை வந்து நானும் கெட்டி வச்சிடணும். பையன் அருவாமனைக்கு வலிக்க போகுது. எல்லாரும் என்னென்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டுருப்பீங்க எல்லாரும். சாப்பிட்டு நாங்கள் டீ குடிக்க நேரம் தூங்கி முடிச்சிருப்பீங்க. நாங்கள் டீ குடிக்க நேரம் தான் அடுப்பே பற்ற வச்சுருக்கோம். என்ன செய்ய, கடையில் சாப்பிடலான்னு பார்த்தோம். அவங்க இன்னும் பஸ் வந்துட்டு எங்கள் ஒரு கதை விட்டுட்டு அதுக்கடுத்து 4 மணிக்கு தான் பஸ். ரோட்லேயே நிற்கும். அதான் சரி வீட்டுக்கு வந்து இங்கே வந்து எங்கள் ஊர்லேருந்து ஹோட்டல் வந்து 2-3 தான் இருக்குது. அங்கேயும் 1 மணிக்கே சாப்பாடு காலி ஆகிடும். வீட்டில் பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். வீட்டில் பண்ணி சாப்பிட சூழல் தானே கடைசியில் வந்துச்சு. கடைகள்லாம் எங்கள் ஊரில் 1:30க்கு 2 மணிக்கெலாம் காலிடும். நாங்கள் வந்ததே 2:30க்கு தான். 2:30க்கே 3 மணிக்கு வந்தோம்னா. ஆமாம், 3 மணிக்கு வந்தோம். வந்ததான் அடுப்பு செஞ்சு. வெள்ளை பூண்டு உரிக்காங்க. வெள்ளை போடும். அரைக்கணுமா இஞ்சி அரைச்சி விட்டா நான் வெள்ளை போடு, இஞ்சி கழுவி நானே வச்சுருக்கேன். கழுவிட்டேன், அப்படியே கழுவி சீவி வச்சுட்டேன். சரியா சார்? வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு கூட அதை போட்டு அடிச்சிடுவா? ஆமாம், வெங்காயம். இன்னைக்கு வந்து அக்கா இஞ்சி பூண்டு பேசுகிறேன் படி.
இஞ்சி எல்லாம் போட்டு தோல் உரிக்காமல் எங்கள் அம்மா வந்து சேர்த்துருக்காங்க. சின்ன வெங்காயம் ஆள் வச்சுருக்கேன். குறை குறைன்னு அரைச்சிட்டு வரணும். லேசாக தண்ணி ஒரு சொட்டு ஊற்றுனேன். நிறையா ஊற்றிடாது. ஏத்தா மிக்ஸி ஜாரு என்ன மிக்ஸி ஜார் வாங்காமல் போயிட்டேன். கொட்டிடாது. நம்ம போய் அரைக்கலாம். அரைச்சி கோஸ் பொரிப்போம். அந்த அடுப்பு சும்மா தான் இருக்கும். ஐயோ பாவம், காக்காவுக்கு சாப்பாடு வச்சுருவேன். இப்போ காக்கா வேறு வந்து பாவமாக இருக்கு. ஓடி போயிடுச்சு. அதுவும் நீங்கள் பட்டினியில கடுகு போட்டுக்கிடுவோம் பொரியலுக்கு. பெரிய வெங்காயம் அரைச்சாச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு போனேன். அம்மட்டே ஊற்றிட்டேன். அம்மட்டை ஊற்றிட்டியா? கரெக்டாக கொட்டினா அழகாக அரைச்சி கொண்டு வந்துருக்கேன். வீட்டில் மூடி எது பாருங்களேன், நான் ஒன்று செக் ஆகிட்டு கொஞ்சமாக எடுத்து இதில் கொண்டு போயிருப்பேன். நல்லா இருக்கா? நல்லா ஐயாயிட்டா கரெக்டாக கரெக்டாக பாருங்க அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்பப்போ அரைக்க வேண்டாம்லாம், ஒரேடி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இலை இருக்க போகணும். இலை எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன். 3 மணிக்கு ஒத்தாலே இருக்கணும். சரி, நம்ம பார்த்து போயிட்டு பார்க்க முடியா? நீ வரைய சிறுவருக்கு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் பொரியலுக்கு. நான் வரவா? சேலை தானே இருக்கேன். சரி போயிட்டு வரேன். ஏமா இது கத்தி நிறைய வேண்டாம். 4 இதெல்லாம் நல்லா பொழுந்தோட நிறையா குழந்தை வச்சல எடுத்து. பாய், இவங்களுடன் விடைபெற்று கொள்வது காவ்யா. கீழே பார்த்து போனேன். ஊசி எடுக்கிறோம். பார்த்து உரமாக நிற்கிறோம். நிறைய வேண்டாம் காரியா. 4 எல்லாம் எடுத்துக்கோ. நம்ம தண்ணியை வச்சு குடிப்போம். தண்ணி தாகம் தாங்க முடியல. பாப்பா எங்கே போகிறான்னு பார்ப்போம். அந்த போகிறான் பாப்பா. தூரமாக போகிறான். நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன் பொரியலுக்கு. பொரியல் தேங்காய் போட்டுக்கிறோம். எனக்கு விறவடை பூச்சி எல்லாம் செஞ்சு காட்டணும் எல்லாம் ஆசை தான். கொஞ்சம் இடம் சரியா இல்லை. இடம் சரியாகவும் விறவடை பூச்சி எல்லாம் செய்வோம். அம்மி எல்லாமே இருக்குது. அம்மியெல்லாம் இருக்குது. வைக்கிறதுக்கு இடம் சரியான இடம் செட் ஆகலை. அதனால் சும்மா தேங்காய்லாம் மிக்சியில் அரைச்சிட்ருக்கு. சீக்கிரம் எல்லாத்துக்கும் சரி பண்ணி அழகான இடத்த அமைச்சிருவோம் சமையல் பண்ணுறதுக்கு. சரியா?
இப்போதைக்கு இது கிடச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் முழுசாக வெட்டி வச்சுருக்கேன். காயெல்லாம் பாப்பா காமிச்சா திரும்ப நான் சொல்லேன். பாவக்காய், மிளகாய், கோவக்காய் இது ரொம்ப பிடிக்கும். முன்னையிலுக்கு பிள்ளைங்க சாப்பிடாது. இப்போ இந்த 65 மாதிரி பண்ணி கொடுப்போம், நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன குழந்தைங்களாம் பண்ணி கொடுங்க, இது ரொம்ப சத்து, நல்லா இருக்குன்னு பாப்பா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி திரும்ப வாங்கிட்டு வந்துருக்கேன். யாருனே வீட்டில் இருக்க திரும்ப வாங்கியாச்சு. தக்காளி, முள்ளங்கி எல்லாமே நல்ல காய்கறி அன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கு. பார்ப்போம் கோஸ் பொரியல் எப்படி இருக்கு. கோஸ் பொரியல் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இறக்கிறோமா? இதை தூக்கிடலாமா? பார்ப்போமா, ட்ரை பண்ணி பார்ப்போமா? அம்மாடி முருகா, தேவையில்லாத வேலை. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம ரெடி பண்ண வைப்போம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா நிறையா தாராளமாகவே ஊற்றணும், அப்போ தான் சரியாகும். வெங்காயம் போட்டுக்கணும், கடுகு போடக்கூடாது. வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை, கசகசா கொஞ்சமாக கூட கொஞ்சமே போடலாம், ஒன்றும் பண்ணாது, குளிர்ச்சி தான் உடம்பு. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டு, தக்காளி நல்லா பெரிய பெரிய தக்காளியாக எடுத்துக்கேன், 2 தக்காளி. காவியாக்கா இல்லை, யாரு? காவியாக்கா விளையாட போயிட்டான், விளையாட ஃப்ரெண்டு விட்டுக்கிட்டா.
தக்காளி வேக வைக்கணும். நான் இப்படி தான் வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் என்னோடய ஸ்டைல் தான். கத்திரிக்காய் அப்படியே முழுசாக எடுத்து போட்டுருக்கோம். ஒரே ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன். வீட்டில் வறுத்து அரைச்ச மிளகாத்தூள் கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து வீட்டில் வறுத்து அரைச்சது. கொஞ்சமாக கடையில் உள்ள மல்லித்தூள், ஆச்சி மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு. தண்ணி நிறையா வேண்டாம், கட்டியாக தான் வைக்க போகிறேன். தண்ணி தேவையில்லை. மூடி வச்சு மூடி போட்டு போகணும். நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாப்பா எல்லாம் வச்சு செவப்பா வந்துட்டா பாருங்க, வெயிலில் போயிட்டு. நான் இலையை வளைச்சு காட்டுறேன். கருன்னு வந்திருக்கா. இங்கே காட்டு, கீழே காட்டு. என்ன சொன்னாங்க, இவ்வளோ எல்லாம் போதாதுங்க அம்மா. நிறையா இருக்குது, உள்ளே இருக்கோ பார்க்க போதும். இம்பிட்டு நான் அப்படியே பறிச்சிட்டேன். நானும் ஒன்றாவும் உள்ளே நின்று ஐயர் மீன் பார்த்துட்டு இருந்தோம். ஐயர மீன் பக்கம் இருக்கா பார்த்தீங்களா? இவ்வளோ என்ன ஏமா இவ்வளோ பெரிய மீனில் ரெண்டு கருப்பு புளி இருக்கும். அதான் ஐயர் மீன். எனக்கு தெரியாது. வாங்குவோம் ஒரு நாளைக்கு ஐயர மீன் வாங்குவோன்னே. சேலையை கொண்டு போனால் அழகாக பிடிச்சிடலாம். சேலையை கொண்டு போறியா? எங்கிட்ட திரும்ப வாழைத்தடத்து கீழே ஓடுதா. தேங்காய் ஊற்றிக்கிடுவோம். எப்போ சொன்னா? சும்மா சொன்னேன் அந்த காக்கையில். தேங்காய் ஊற்றிச்சு. அது இலையா? நீங்கள் எங்கே இருந்தீங்க? இந்த இவன் பிரகாஷ் இது இருக்கா, அங்கே போனேன். அரிசி மீன் பார்க்க போனேன். பாட்டுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிச்சு. இதை வாங்கிட்டு வந்துட்டு அங்கே போய் மீன் பார்த்துட்டு இருப்பாங்க. சாப்பாடு வேலை செய்ய முடியல. காட்டா சாப்பிடணும். நம்ம அப்போ தான் சாரே ஆக்கலாம். புளி எடுத்து கரைச்சி ஊற்றிச்சு. 4:30 ஆயிரம் சாப்பிட்டு கரைச்சி 5 நிமிஷம். கத்திரிக்காய் தொக்கு அழகாக ரெடி ஆகிட்டு பாருங்க. கிரேவி கத்திரிக்காய் கிரேவி. மல்லி இலை தூக்கிடுவோம். புதினாலுமா? புதினா வேண்டாம், சிக்கன்னா தான் எதுனாலும் புதினா வாசம் தானே வரணும். அப்படின்ட்டு வாடகை 2 அதான் ரெடி ஆகிட்டு ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிடும். உடச்சே பிடிக்கும். உடச்சா தொடணும். உடச்சுன்னு கிடக்கும். வீடியோ போட்டுக்கலாம்.
வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ஹங்கூடி ஹங்கூடி. அப்பளம் பொரிச்சாச்சு. பாப்பா இலை வெட்டிட்டு வந்துட்டா. இலை நீங்கள் பார்த்தீங்கல்ல, நான் வெட்டிட்டு வந்துடுறேன். கிரேவி ரெடி. கத்திரிக்காய் கிரேவி ரெடி. பக்கத்தில் காட்டு. கத்திரிக்காய் கிரேவி ரெடி. முழுசாக வச்சு அழகாக இருந்துச்சு. சரி, சாப்பாடு எடுத்து வைக்குமா? சாப்பிட வாங்க சாடலை. எப்போ அண்டங்காக்கா மாதிரி இருக்கேன். இலையை எடுத்து இலையை பிடிச்சாடணும். இலையை போட்டு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். நம்ம ரெண்டு இலையை தந்துருக்காரு. இலை எட்டு போலாமா? இலை இலை தண்ணி கொண்டா வச்சுட்டு பிரிச்சில் தயிர் இருக்குது. தயிர் எடுத்து போனால் தயிர். நமக்கு எவ்வளோ வேலை. இந்த வாரேம்மா வந்து சாப்பிட்டு உட்கார போகிறோம். இப்போ டைம் வந்து பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது. 4 மணி ஆயிடுச்சு. நாளே காலம் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் இனிமேல் சாப்பிட போகிறோம். வந்து ரெஸ்ட்டு கூட எடுக்கலை. இப்போ சாப்பிடுவோம். உடனே எங்கள் அம்மா பீடி சுற்ற ஆரம்பிச்சிரும். எனக்கு எக்ஸாம், நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு பரிமாறு அம்மா. நமக்கு வந்து இப்போ படையல் போட போகுது. இரு வரேன் இருங்க. கோஸ் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், பப்பட், அப்பளம், மோர், ஊறுகாய். வரேங்க நோக்கிய வர பக்கத்து வீட்டில் கொண்டு இங்கே ஊறுகாய். ஊறுகாய். சாப்பாடு அப்படியே தீட்டு இருந்தாச்சு. பசி தாங்க முடியாத பசி ஆயிடுச்சு. சாதம், சுட சுட சாதம். ஆவி ஏம்மா என்னைய பார்த்து வருது? ஆவி ஒன்றே பார்த்தா வரும். எனக்கு தானே சொல்லிக்கீங்க. முழு கத்திரிக்காய் குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய். எண்ணெய் கத்திரிக்காய் தான். எண்ணெய் கத்திரிக்காய். 2 கத்திரிக்காய் 2 முருங்கைக்காய் கொடுத்தாச்சு. வளர்க்க அவ்வளோதான். எனக்கு முருங்காலாம் நான் சாப்பிட மாட்டேன். இவ்வளோ வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிட வாங்க. லேட்டாக இருந்தாலும் இவ்வளோ கடன் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா. ஆமாம், அப்படியே சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. அடே சாப்பிட போகிறேன். வாங்க பசி. பாய். அவ்வளோதான், பசிச்சு 2 இருக்கும். பாய் சொல்லு. பாய் 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 பாய். எனக்கு படையப்பட்டுச்சு. சாப்பிட்டுட்டு ரீல்ஸ் போட போகிறோம். எல்லாரும் பாருங்க. காலையில் எங்கள் பாப்பா இது போட்டா சார் நீங்கள் விடவே இல்லை வியூஸு. யூடியூப் சார் என்னைய கண்டா யூடியூப் சார் கூப்பிடுவோம். பிள்ளைக்கு வியூஸ் விடலை நீங்கள். சார் அப்படியே தட்டிடுவோமா? ராஜ்கரன் சார் படத்தில் தட்டினாங்க. தட்டு அவ்வளோ வேணும் சாப்பிட முடியாது. அவ்வளோ வேணாம் சாப்பிட்டா அவ்வளோ. பாய் டாட்டா யூ. பாய் சொல்லு. பாய். மன்னதோட பாய் சொல்லிடு. பாய் 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 பாய்.